இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியங்கள் ரொம்ப எளிவாக இந்த ராசிக்கு ஒரு பணம் பொதுவாக ஒரு ராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கணுமா அது மாதிரி வகைகள் வடிவம். அப்போ இல்லைன்னா முருகர் அவரை சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செஞ்சது இது வழிபட்டு பாருங்களேன். அவ்வளோ மீன்கள் கடனை அடைக்க வழிவகைகள் பிறக்கிறது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், மிகுந்த சிறப்பாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான குபேர சம்பத்தை அள்ளித்தரும் பரிகாரம் வழிபாடு என்னென்ன நீங்கள் அட்வைஸே கேட்க மாட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு சிக்கலையும் கொடுக்கும். அதனால ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை எத்தனை நாள் பண்ணணும் அதை சாற்றி வழிபடும் பொழுது குபேரன் உங்கள் வீட்டு வாசலில் இருப்பார். குபேர சம்பத்து உங்களை தேடி வரும். ஏன்னா குபேரனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். மேன்மை பெற தயாராகி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இவங்களுக்குன்னு பண வரவு ஸ்தானங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை தடப்பாருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவே இருக்கும். அதை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ பணம், தனம், செல்வ செழிப்பு, பண வரவு கொண்ட அம்சம், குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் இருக்கக்கூடிய இது என்ன, எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வழிவகைகள் என்ன, ஒவ்வொரு நட்சத்திர ரீதியான வசியங்கள் என்ன, அதை பற்றி தெளிவாக இது வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய அம்சமாக ஒரு சிலது இருக்குது. ஒரு சில கோயில் பரிகாரம் இருக்குது. அதை நீங்கள் போயிட்டு பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ஜோதிட யோகம் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய புது வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தெளிவாக இருக்கும், விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துட்டு இருந்துகிட்ருக்கோம். ரைட். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு ஸ்தானங்கள் இருக்குது, பண வரவை ஈர்க்கும் முறைகள் இருக்குது. இந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருக்குது. இதோட அம்சங்களும் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு பொதுவாக ஒரு ராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கணுமா அது மாதிரி வகைகள் இருக்குது. அது 2, 5, 8, 11 இந்த பாவங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது பணம் வரும். அதில் குறிப்பாக 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2, 5, 8, 11 இந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனுஷனுக்கு பணம் வரும். அப்போ பண வரவு இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம். அப்போ ஒரு மனிதருக்கு 6ஆம் இடமோ 8ஆம் இடம் இல்லது 10ஆம் இடம் இதில் ஏதாவது வேலை செய்யும்போது ஏதோ ஒரு வகையில் வந்துடும். 8ஆம் இடம்னா வெளியூர், வெளிநாடு அந்த மாதிரி ஏதோ போக வேண்டி வந்துடும். இப்போ 10ங்கிறது தொழிலாக இருக்கலாம், 6னா வேலையாக இருக்கலாம். இதே 3ஆம் இடம் சம்மந்தப்படும் இந்த ஸ்தானத்தில் கமிஷன் வகை வருமானமாக இருக்கும். 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அவருக்கு வாடகை வருமானங்கள், வட்டி வருமானங்கள், உழைக்காத வருமானம் வந்துடும். அப்போ இது மாதிரி சொல்லலாம். பொதுவாக 2ஆம் இடங்கிறது கையிருப்பு பணம், பேங்க்கில் இருக்கிற பணத்தை சொல்லும். அப்போ அது வரி வகைகள் பண்ணலாம். 8ஆம் இடம் இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி, 11 ஆல் இன் ஆல் எல்லா வகை வருமானங்களும். இப்போ ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு கிரகம் 2 கிரகம் கிட்டிருந்தாலும் மீதி வகையில் முன்னேற்றம் உண்டு. இப்போ தொழில்துறைகள் மாறிடும். நம்ம இந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்கும். ஆனால் நம்ம அதை எகெயின்ஸ்டாக பண்ணிகிட்டு இருப்போம். எல்லோரும் கம்ப்யூட்டர்லாம் போவேன் அப்படின்னாங்க. பட் எல்லாத்தினாலும் போக முடியாது. ஒருத்தர் சினிமாவில் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், ஒருத்தருக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த கடை வைக்கிறதா இருக்கும், உணவு சம்மந்தப்பட்ட கடை, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு டெக்ஸ்டைல் இப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஜாதகம் எது சொல்லுது அப்படி தான் ரொம்ப முக்கியம். அதை எடுத்து பண்ணணும். ரைட். இப்போ எந்த வகை தொழில் பண்ணாலும் பொதுவாக உங்களுக்குன்னு பணத்தை ஈர்க்கும் வழிவகைகள் இருக்குங்க. இது எந்த தொழில் பண்ணாலும் வரும். அதை பற்றி பேசிடுவோம். ரைட். இந்த மீனராசிக்கு பணத்தை வசியம் செய்ய, பண ஈர்ப்புக்கு, லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்க கொண்டான அம்சம் பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு முருகர் வழிபாடில் ராஜ அலங்காரம் உள்ள முருகராக இருக்கணும். ஆனால் அது ராஜ அலங்காரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வடிவம். அப்புறம் இல்லைன்னா முருகர் அவரை சந்தன அபிஷேகம் செஞ்சது இது வழிபட்டு பாருங்களேன், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த வழிபாடு தான் உங்களுக்கு பண ஈர்ப்பு கொண்டான வசியம் முதல். இப்போ எந்த ஒருவனாக இருக்கலாம், திருச்செந்தூர் போனால் மற்ற முருகர்னால் இந்த அம்சம். சரி, இது மட்டுமா? பொதுவாக இந்த அம்சம் வந்தாலே பவிழ மோதிரம் நல்லா பார்க்கணும். தங்கத்தில் பவிழம் வைத்த ஒரு மோதிரத்தை அணிந்து வருவதற்கு இந்த ராசிக்கு பண ஈர்ப்புக்கு உண்டான வழிவகைகள் வந்து விடுகிறது. இது பண வசியத்துக்கு உண்டானது. ஒரு மோதிரம் போட்டுக்காங்க. இதே வண்டி வச்சுருந்தாங்க வச்சுங்களேன், வாழ்வியல் பரிகாரமாக ஒரு பைக்கு வாங்குகிறாங்க அப்படின்னா
ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க, ஜூபிட்டர் பைக் வச்சுக்காங்க, இதெல்லாம் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வகையும் இவங்களுக்கு செய்கிறது. அப்போ குழந்தை வடிவத்தில் உள்ள முருகர், குழந்தை வடிவத்தில் உள்ள முருகர் வழிபாடு செய்ய நிச்சயமாக பண வரவு கொண்டான அம்சம் இருக்குது. இதெல்லாம் ஈஸியான விஷயங்கள், இதை பார்க்கலாம். திருச்செந்தூர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இதெல்லாம் வாழ்வில் வெளிச்சம், வெற்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும். அப்போ முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுதுங்க. எங்களுக்கு பணத்தினால நிம்மதி இல்லை, கடன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குற சூழ்நிலை. வருமானம் 10,000 ரூபானா கடன் 1 லட்ச ரூபா இருக்குது சார், மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டி என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். சரி சார், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா வருது, ஆனால் நான் 10 கோடிக்கு 100 கோடிக்கு வட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் தரக்கூடிய பரிகாரம் மற்றும் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனராசி நண்பர்களுக்கான குபேர சம்பத்தை அள்ளித்தரும் பரிகாரம் வழிபாடு என்னன்னு பார்த்தேன்னா, உங்களுக்கு உண்டான தெய்வம், இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு பண கஷ்டமே வராது. எந்த தெய்வம் அப்படின்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிவபெருமான், 2வது முருகன், ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு உபதேசமும் கிடைக்கும். ஏன்னா சுவாமிமலை முருகன் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்தவன், அதனால் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான விஷயத்தில் அட்வைஸ் கேட்க மாட்டீங்க, வேண்டாத விஷயத்துக்கு அட்வைஸ் கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ அட்வைஸ் கேட்கணுமோ அப்போ கேட்க மாட்டீங்க. வேண்டாங்கிற நேரத்தில் எனக்கு இதை சொல்லிக்கூட அதை சொல்லிக்கூட, ஆனால் எப்போ முக்கியமான ஒரு க்ரூஷியல் ஜட்ஜ்மெண்ட், ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம், அப்போ நீங்கள் அட்வைஸே கேட்க மாட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு சிக்கலையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னா, வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவபெருமானையும் முருகனையும் சேர்த்து வழிபட வேண்டும். அதுக்கு நீங்கள் சுவாமிமலை முருகன் தான் விசேஷம், இல்லாட்டி சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபடணும். சோமாஸ்கந்த மூர்த்தம்னா சிவன் பார்வதி நடுவில் முருகன் இருப்பார். ஒன்றா இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு தெய்வ சாநித்தியத்துக்கு செல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிமலை முருகனை வழிபட்டு வரலாம். இது என்றைக்கு பண்ணணும்னா, வியாழக்கிழமை அன்று வழிபட வேண்டும். இந்த வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான நாள் மட்டும் இல்லை, சிவனுக்கு உண்டான நாள் மட்டும் இல்லை, முருகனுக்கு உண்டான நாளும் கூட. ஏன்னா முருகன் தான் முழுமுதற் கடவுளான விநாயகர்கிட்டேருந்து, விநாயகருக்கே அவர் வந்து சப்போர்ட் பண்ணார், விநாயகர் இவருக்கு சப்போர்ட் பண்ணார். இந்த முருகன் வந்து இவருக்கு வந்து சில புதிய அனுபவங்களை கொடுத்தார். ஏன்னா தந்தைகிட்டேருந்து மாம்பழத்தை வாங்கினது வந்து விநாயகர், அதுக்கு காரணமே இந்த முருகன் தான். ஏன்னா முருகன் சுற்றி ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு போனதால் தான் தம்பி அண்ணங்காரன் வந்து வாங்கிட்டார். இதை இப்படி எடுத்துக்கலாம், நம்ம சொல்லலாம் அண்ணங்கார புத்திசாலித்தனமாக பண்ணிட்டாருன்னு. அப்படி கிடையாது, கடும் உழைப்பை முருகன் கொடுத்தாரு, ஆனால் அதுக்குண்டான பலனை விநாயகர் அனுபவித்தார். அதனால் அந்த முருகனையும் வழிபடலாம், அந்த சிவனையும் வழிபட வேண்டும். இதை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடணும். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறிக்கொழுந்து கட்டிய பாரிஜாத மாலை, அதாவது பாரிஜாதம்னா பாரிஜாத மாலை வந்து அந்த பாரிஜாத பூ வந்து ரொம்ப விசேஷம். அந்த பாரிஜாத பூ, அந்த மறிக்கொழுந்து, இதை ரெண்டையும் மாலையாக சேர்த்து கட்டி, இல்லை பாரிஜாத பூ கிடைக்கல சார்னா மறிக்கொழுந்தையே மாலையாக கட்டலாம். அதை கட்டி முருகனுக்கும் சிவனுக்கும் சாற்றி வழிபட வேண்டும். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிராயஷ்சித்தம் இந்த மறிக்கொழுந்து மாலை சாற்றி வழிபடுவது. மறிக்கொழுந்துங்கிறது வந்து ரொம்ப வாசனாதி திரவியம். அதை சாற்றி வழிபடும் பொழுது குபேரன் உங்கள் வீட்டு வாசலில் இருப்பார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் அடைக்கும் மொழி இருக்குது. ஏன் இந்த பணத்தை அடுத்து நட்சத்திர ரீதியாகவும் இயக்கலாம். சார் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இப்போ இந்த நட்சத்திர ரீதியாக இயக்குவதற்கு என்ன, ஏன் இவ்வளோ சொன்னால், பணம் ஒருத்தருக்கு அடிப்படை தேவைகளாக இருக்குது. பணம் இருந்தால் கௌரவம், அந்தஸ்து, குடும்ப சூழ்நிலைக்கு, படிப்புக்கு, மருத்துவ செலவுக்கு எல்லாத்துக்கும் தேவை. அப்போ பணம்ங்கிறது பெருசாலினோட அடிப்படை தேவை பூர்த்தி அடைய, கடன் இல்லாமல் வாழ, இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நட்சத்திர ரீதியாக பணத்தை ஈர்க்கும் வசியம் என்னென்ன? இப்போ மீனம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புரட்டாதி இருக்குது, உத்திரட்டாதி இருக்குது, ரேவதி, இது 3 நட்சத்திரத்துக்கு ஒன்று தனித்தனியாக பார்த்துருவோம். புரட்டாதி என்ற நட்சத்திரத்துக்குள்ளான பண வசியம் அப்படின்னா, முதல்ல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அம்பாள், இவங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தாலே பணம் வந்துடும். ஃபஸ்ட்டு திருப்பதி சென்று தரிசனம் செய்ய செய்ய இவளுக்கு பணம் வருமானம். புரட்டாதியும் குபேரனை குறிக்கும். குபேரன் யாருக்கு பணம் கொடுத்துருக்காரு? வெங்கடாச்சலபதி, அவர் பணம் அங்கே தாங்க இருக்குது. அப்போ திருப்பதிக்கு சென்று வரும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரது பணம் உறுதியாக வரும். அப்புறம் அம்பாவில் பார்த்திங்கன்னா கௌமாரி,
கௌமாரி அம்மன். இந்த கோயில் பிடிக்கணும், எங்கே வேணால் இருக்கலாம். கௌமாரி அம்மன் கோயிலுக்கு சென்று வர வர நிச்சயமாக மாரியம்மனில் கௌமாரி அம்மன், அதை புரிஞ்சுக்கணும். கௌமாரி அம்மன் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பணத்தை வசீகரம் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ எந்திரம் அஸ்வவருடி எந்திரம்னு இருக்குது. இந்த எந்திரத்தை மட்டும் வச்சு பார்த்தா சகல இது திருப்தி ஆயிரும். அடுத்தது காமதேனு. கௌமாரி சொன்னால் காமதேனு பசு, காமதேனு பசு இருக்கு இல்லையா, அது பொம்மையாக, சிலையாக, ஒரு கீச்செயினாக, படமாக வைத்து வழிபட்டு அதுதான் உங்களை பணத்தை பெருக்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ வேப்பங்குச்சி இது பொருளாக பயன்படுத்தலாம், வச்சுருக்கலாம். இல்லை பல் துளக்க அப்பப்போ வேப்பங்குச்சி பட்டையும் பயன்படுத்துங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். இது செய்து பார்த்துட்டு பதில் அனுப்புங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, உறுதியாக பதில் அனுப்பிவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இருக்கு இல்லையா. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுது இவங்களுக்கு? முதல்ல இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யானை அப்படின்னு சொல்லுவோம். யானை உள்ள கோயில் சென்று வழிபாடு செய்ய, யானை கீச்செயின் வச்சு வழிபாடு செய்ய, யானை கீச்செயின் வச்சுக்கலாம், யானை பொம்மை வச்சுக்கலாம், விநாயகரை வழிபட, இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் வசியமாக வேலை செய்கிறது. பண ஈர்ப்புக்கு உண்டான வழிமுறைகள் இவங்க தான். இந்த நட்சத்திரத்துக்காக வேலை செய்யும்போது நிச்சயமாக வேலை செய்யும். அப்போ பொதுவாகவே யானை சார்ந்த பொம்மைகள் வைக்க சொல்கிறது. வீட்டில் பார்த்திங்கன்னா 2 யானை மொத்தம் ரெட்டை யானை, 2 யானைகள் இருக்கலாம். மீன் வளர்ப்பு, இது வாழ்வியல் பரிகாரம். மீன் சம்மந்தப்பட்டதை வளர்ப்பு பண்ணும்போது நிச்சயமாக வரும். இவங்களுக்கு உண்டானது மகா சுதர்சன எந்திரம். பொதுவாக சுதர்சன எந்திரம் நல்லாயிருக்கு. வராகி அம்மனை வழிபாடு செய்தால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நிச்சயம் பணம், வழிபாடுகள், எதிரிகள் தொந்தரவு விலகிறது, செல்வ செழிப்பு வர்றதுக்கு இந்த வராகி அம்மன் விட்டுறக்கூடாது. அப்புறம் சனீஸ்வரர். பொதுவாக சனீஸ்வரரை வழிபாடு செய்ய இவங்களுக்கு நிச்சயமாக பணம், செல்வம் வருது. மோதிரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல் மரகத பச்சை மட்டும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு பணத்துக்குண்டான ஈர்க்கக்கூடிய வழிவகைகள் உண்டு. அடுத்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான அம்சம் என்னென்னு பார்த்துருவோம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஈஸியாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குதிரை, ஆண் குதிரை அம்சம் உள்ள குதிரை இருக்கணும் அந்த கோயிலில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குதிரை பொம்மை வீட்டில் இருக்கலாம். ஒரு கீச்செயினை, குதிரை செயினை வச்சுக்கலாம். இதெல்லாம் வைக்க இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தெய்வத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அகஸ்தியர் வழிபாடு, சரஸ்வதி, அந்த மாதிரி சரஸ்வதி தெய்வம், இதெல்லாம் வழிபாடு செய்ய நிச்சயமாக ஒரு வழிபாடாக இருக்குது. சுதர்சன எந்திரத்தை பயன்படுத்தலாம். இவங்களுக்கு சுதர்சன எந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த எந்திரத்தை பயன்படுத்த இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, வெற்றி. இவங்களுக்கும் கணபதி என்ற அம்சம் வரும். ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் தன் வீட்டுக்கு அடுத்ததில் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரமும் இவங்க வேலை செய்கிறது. அப்போ இது மாதிரி இவங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு போடலாம். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா கீழே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டு நிறைவு செய்கிறேன். பொதுவாக எந்த ஒரு கடலும் மீண்டு வர முடியும். கடன் மீண்டு வர முடியாது, செல்வ செழிப்பாக முடியும். அதையும் பார்த்துருவோம். ரைட். இப்போ கடல்லேருந்து மீண்டு வரக்குண்டான வழிவகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். கடல்லேருந்து மீண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க நரசிம்மர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நரசிம்மர் என்ற தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்க வழிபாடு செய்ய நிச்சயமாக வேண்டுதுவாங்க. நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு வர நரசிம்மர் ஒன்று, கபாலீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்ய இவருக்கு இயற்கையாகவே சூழ்நிலை ரீதியாக மாறி பெரிய கடலிலிருந்து மீண்டு வரக்கூடியது, சொத்து சுகத்தை மீட்கக்கூடிய அம்சங்கள் வந்துவிடுகிறது. அப்போ இந்த இறை வழிபாடு இவங்களுக்கு இயற்கையாகவே வேலை செய்கிறது. ஒன்று, குபேர சம்பத்து உங்களை தேடி வரும். ஏன்னா குபேரனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். அந்த குபேரன் சிவபெருமானுடைய நண்பன். அந்த குபேரனை இழுக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டால் போதும். சிவபெருமான் என்ன சொல்வார்? குபேரா, என்னோடய பையன் போய் வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்றவார். ஹி வில் அட்வைஸ் குபேரன் டு விசிட் யுவர் ஹவுஸ் அண்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். இந்த வழிபாடை கோயிலில் பண்ணிட்டீங்க, அந்த சாநித்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும்ல. எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால்னா, அங்கே நீங்கள் சாத்தின அந்த பாரிஜாத மாலையோ இல்லை மறிக்கொழுந்து மாலையோ இருந்ததுன்னா அதை அப்படியே கேட்டு வாங்கிண்டு அந்த கோயில் சிவன் கோயில் குருக்கள்கிட்ட கேட்டால் அதை அன்றைக்கி சாயந்தரமாக போனீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. இல்லை உடனே கூட கொடுப்பாங்க. அதாவது நிர்மால்யமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன பண்ணணுன்னா, மஞ்சள் கலரில் பட்டு துணி, மஞ்சள் பட்டு துணி எடுத்து அந்த பட்டு துணியில் இந்த மறிக்கொழுந்து ப்ளஸ் 21 ஏலக்காய், 21 ஏலக்காய், இந்த மறிக்கொழுந்து மாலை ப்ளஸ் 5 பச்சை கற்பூரம், 5 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் போட்டு நல்லா மூட்டை கட்டிடுங்க. அந்த மூட்டை கட்டிட்டு, அது மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளார 159 ரூபா
159 காயின்ஸ், ₹1 காயின். சப்போஸ் எனக்கு காயினே கிடைக்கல, நான் அர்ஜெண்ட்டாக பண்ணி ஆகணும்னா அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் ₹159க்கு நீங்கள் ரூபா நோட்டாக, அதாவது ₹150 ப்ளஸ் 9 காயின் போடலாம். ஆனால் 159 காயின் இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷம். அது மேலும் பலத்தை கொடுக்கும். அந்த ₹159 21 ஏலக்காயோட அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த மறிக்கொழுந்து மாலையோட வெட்டிவேரையும் சேர்த்து, வெட்டிவேர் 21 ஏலக்காய், 5 பச்சை கற்பூரம், 5 பிரிஞ்சி இலை ப்ளஸ் ₹159, இதோடு அந்த மறிக்கொழுந்து மாலையும் சேர்த்து வைத்து அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் நல்லா பேக் பண்ணிடுங்க, நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இதை உங்கள் கையால், நீங்கள் தான் அதை கொண்டு போகணும். வேறு யாரும் உங்கள் மனைவியோ அம்மாவோ தம்பியோ அண்ணனோ யாரும் எடுக்கக்கூடாது. உங்கள் கையால் அதை கொண்டு போயிட்டு வடகிழக்கு மூலை, அதாவது ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை, உங்களுடைய பெட்ரூமில் வடகிழக்கு மூலையாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வடகிழக்கு மூலையாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஹாலுக்கு வடகிழக்கு மூலையாக இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பத்திரமா யாரும் தொடாத வகையில், யார் கண்ணிலும் படாத வகையில் நீங்கள் அதை மறைச்சி வைக்கணும். அப்போ நான் ஹாலில் வச்சா தெரியுமே சார்னா ஹாலில் வைக்காதீங்க. புக் ஷெல்ஃப் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே வைங்க. இல்லையா உங்கள் பெட்ரூமில் வைங்க. பெட்ரூமில் நார்மலாக புழங்குற இடத்துல வைக்கக்கூடாது. அது மேலே அட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஷெல்ஃப் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே தனியாக யாரு கையும் படாத அளவுக்கு வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இது உங்கள் கையால் தான் நீங்கள் பண்ணணும், வேறு யார் கையும் படக்கூடாது. அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கத்தை, குபேர சம்பத்தை அந்த சர்வேஸ்வரன் மூலமாக, சர்வேஸ்வரனுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி சார், இந்த பண்டில் கட்டி நான் வச்சிட்டேன், அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 3 வாரத்துக்கு ஒரு தடவை, வியாழக்கிழமை போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3வது வியாழக்கிழமையும் இந்த மறிக்கொழுந்து மாலையை வாங்கிட்டு வரணும். இந்த இந்த பண்டில் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை எடுத்து மறுபடியும் புதுசு வச்சுட்டு, இதை கொண்டு போய், எடுத்த பொருட்களை கொண்டு போயிட்டு யார் காலிலும் படாமல், யார் கண்ணிலும் படாமல், விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4லேருந்து 6 மணிக்குள்ளார அதை கொண்டு போய் ஒன்றா கடல்லையோ இல்லாட்டி ஏரியிலையோ குளத்துலையோ அதை போட்டுடணும். இதை மீன்கள் சாப்பிட வேண்டும், மனுஷங்களோ இல்லை வேறு மிருகங்களோ சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஏரியிலையோ குளத்துலையோ போட்டுட்டேன்னா மீன் சாப்பிடும், இல்லை மற்ற ஏதாவது நீர்வாழ் உயிரினங்கள் சாப்பிட்டா தப்பு கிடையாது. இந்த மாடு மற்ற மிருகங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் அதில் போட சொல்கிறது. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்கம் மட்டும் இல்லை, தனிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், 6 வாரம், 12 வாரம், 24 வாரம், அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, 6, 12, 18, 24 இப்படி போகணும். இந்த வாரங்களில் நீங்கள் இந்த மறிக்குழந்தை கொண்டு போயிட்டு மாற்றினாலும் தப்பு கிடையாது. 3 வாரத்தில் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. 6 வாரத்துக்கு ஒரு தடவை மறிக்குழந்தைய மாற்றினா தப்பு கிடையாது. அதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் இருந்து வாசம் செய்து உங்களுடைய கஷ்டத்தை போக்கி நன்மைகளை ஏற்படுத்துவாள். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது சார், என்னோடய ஜாதகத்தில் இதுக்கு சம்மந்தம் இருக்கா, ஜாதகத்தில் என்னோடய 2ஆம் இடம் வீக்காக இருக்குது, 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரிலோ தொடர்பு கொண்டு டைரெக்டாக எங்கிட்ட சென்னையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், சென்னையில் மீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம், பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.